இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். எதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு 20-30 கால் என்னென்னா வந்து இந்த மாதிரி என்னென்னமோ மீடியா சேனல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுங்க, இல்லை எங்கள்கிட்ட பிரச்சனை உட்காந்து உங்கள் விஷயத்த எல்லாமே சொல்லுங்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இது பிரச்சனையே நடக்கலை. இந்த இந்த இது பிரச்சனை வந்து அந்த பொண்ணு தப்பாக பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, நாங்கள் லீகலாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்குங்க வந்து உங்கள் சேனலில் கொடுக்கணும் நியூஸ் ஃபஸ்ட்டு? சரி, நான் வந்து இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா பிளாபர்லாம் பண்ணல, சும்மா டேபிளை தட்டி நான் பிளாபர்லாம் பண்ணி ஒரு வம்புக்கு கொடுக்குற ஒரு சீப் ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதெல்லாம் நான் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். அத்தனை பேர் அத்தனை நியூஸ் சேனல்லாம் வந்து ஒன் சைடு ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு பண மோசடின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும், யார் பண மோசடி, யார் மோசடின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்கிறா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் 7 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஷூட்டிங்கில் 2 மாதமாக நடித்து முடிச்சக்கப்புறம் வீடியோலாம் அந்த 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 பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சுட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேல தான் பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி நீங்கள் 2 மாதம் நடிச்சு முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து வாசிச்சு நீங்கள் அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிளம்பிக்கலாமே. இது எப்படி நம்ம பண்ணுறாங்க? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், நான் வெளியே விடல, நான் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா 2 months ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு எல்லா சீன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவள் நம்பிச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 20 years-ஆக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னு எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து அத்தனை பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 60 பேர் 70 பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 30 பேர் நடிக்கிறாங்க. இதில் அத்தனை பேருக்கு நான் தான் கதை நரேட் பண்ணேன். அப்போ அத்தனை பேருக்கு நரேட் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு நரேட் பண்ணேன். நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட போய் உட்காந்து இவ்வளோ சம்பளம் பேசுமா, நீ உனக்கு சம்பளம் நான் வாங்கி தரேன், மணி மேட்டர்ஸ், அது அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ப்ரொடக்ஷனை. நான் வந்து கதை தான் சொல்ல முடியும், என்னால் நான் கதை சொல்ல முடியும், உங்கள் கதாபாத்திரம் என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து மணி பேசுறதும் அக்காமடேஷன் பேசுறதும் டிராவல் பேசுறதும் நீங்கள் பேசுங்க ப்ரொடக்ஷனில். அதுக்கு நான் ஒருத்தவங்க 30 பேருக்கு வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமா, நான் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இதுவே புரிஞ்சுக்காம சினிமா எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் 7 மாதம் சும்மா இருந்தேன்னா நான் 2024 அந்த கதையை நான் சொல்லி ஓகே பண்ணேன். 2027 ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் நான் ப்ரொடக்ஷன் தான் இருந்தேன். எனக்கு 2 வருஷமா நான் வந்து காசு சும்மா இருக்கேன், எனக்கு காசு கொடுங்க, ப்ரொடக்ஷனை கேட்க முடியுமா? இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, பிடிக்கலன்னா போயிருக்கலான்னு சொல்லி அப்பவே சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லிட்டாங்க பிடிக்கலாம் போங்க. இப்போ அண்ட் ஒன் மோர் திங், இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அனுராகா, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு, இது வந்து இப்போ ஒரு 1 month பிஃபோர் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு உங்களுக்கு வேற ஒரு ஆடிஷன் ஷூட்டிங் வந்துட்டீங்க, ஒரு சீன் நடிச்சிட்டீங்க. திடீர்னு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது, அந்த ஆடிஷனுக்கு உடனே கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் போகணும்னு சொன்னீங்க. யாருமே நோன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அன்றைக்கி டேனா நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடக்ஷன் தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டேயில் நான் வேற ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் உங்களை பிலீவ் பண்ணி எதுக்கு அந்த பொண்ணோட இதை பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க உங்களைய. கரெக்டாக நீங்கள் போனீங்களா? நீங்கள் 6 o'clock வந்துடுவேன், 5 o'clock வந்துடுன்னு சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா உங்களை வச்சு சீன்ஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அந்த லொக்கேஷனுக்கு மட்டுமே 2 லட்ச ரூபா அந்த லொக்கேஷன் எல்லாம் உங்களை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட் நின்றுருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து நைட் 7:30 8 o'clock நீங்கள் வரீங்க. அந்த சீன் எடுக்க முடியல. அந்த சீன் எடுக்க முடியாமல் அந்த லொக்கேஷனை வந்து அவங்க வந்து 9 o'clock வந்து அந்த லொக்கேஷன் அவைலபிள், அந்த லொக்கேஷனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சாரி கேட்டீங்க, இந்த மாதிரி என்னால் தப்பாயிடுச்சுன்னு. அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை நம்பி பிலீவ் பண்ணி வேற பக்கம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க.
அனுப்பி விட்டுட்டு மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த ஷூட்டிங் அப்போ அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு காசும் பே பண்ணிருக்காங்க. ஒரு சீன் நடிச்சீங்க, அந்த ஒரு சீனுக்கு நடிச்சதுக்கு நீங்க காசு ஃபுல்ல பேமெண்ட் வாங்குனீங்க. எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி நீங்க வந்து உங்களை இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நீங்க ஏமாத்த முடியும்? எப்படி நீங்க ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் தர முடியும் அனுராதா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து இந்த சீரீஸ் நீங்க கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்க வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளவுதான். தமிழ்ல யாருக்குமே தெரியாது. நான் தமிழ்ல உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்கு நீங்க நடிகன்னு சொல்லும் போது நீங்க நார்மலா வந்து நடிச்சீங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்க வாங்குனீங்க. ஆனா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் ஹீரோனா பண்றேன்னு சொல்லி நீங்க வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் சொன்னீங்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த லான்ச் அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் ஓப்பனிங் ஐ மீன் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க, எல்லாமே போனாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தால் அதுக்கும் நீங்க போனீங்க. எல்லாம் போனே நீங்க போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து என்ன ஹீரோனா ட்ரீட் பண்றாங்க, எனக்கு இங்க வந்து பின்னாடி சைடோட நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இதை மாற்ற முடியும்? நீங்க என்ன கமிட் ஆகி எதுக்காக வந்தீங்களோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும். நீங்க திடீர்னு வந்து ஷூட்டிங் நடந்துட்டு நான் வேற பக்கம் ஹீரோனா கமிட் ஆகிடும், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு அந்த நாட் ட்ரீட்மெண்ட் அந்த சென்டர் ஃப்ரேம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன அநியாயமா இருக்கு? இதெல்லாம் நீங்க புரிஞ்சு பேசணும்ல. ஒன்ஸ் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு 2 மாசம் ஷூட்டிங் வந்துட்டீங்க, 2 மாசம் ஷூட்டிங் வரும்போது நீங்க வந்து பஸ்ல எப்படி வந்துட்டு போனீங்க, எங்க ஸ்டே பண்ணீங்க, எல்லாமே வந்து நீங்க கணக்கு போட்டு சொல்லிருக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அக்கமடேஷன் கொடுங்க இதெல்லாம் கூட சொல்லிருக்கணும்ல. நீங்க சான்ஸ் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து இப்போ அக்கேஷன் கொடுக்குறீங்க எப்படி? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பண மோசடின்னு போட்டீங்கன்னா பணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? இது என்ன மோசடி? நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு அத்தை இதுவுமே புரிஞ்சுக்காம அப்படி போட்டுறீங்க. நீங்க வந்து அண்ட் ஒன் மோர் திங், உங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பாங்க. எங்களுக்கு என்னங்க தேவை இல்லை? 2026 வந்து ஒருத்தங்க வந்து தப்பா ப்ராஜெக்ட் பண்ணி எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்க பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொல்லி சொன்னனால தான் நான் பாய் ஃப்ரெண்டு சொல்றேன். உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறேன், அண்ணன் சொல்லி பேசிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அவங்க பொண்ணோட நான் பிரதர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அவன் அந்த பையன் நாங்கள் பாய் ஃப்ரெண்டு சொன்னா, எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்க ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. அவன் ஃபோன் பண்ணி கத்துற அளவுக்கு அவனுக்கு நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எனக்கு கூப்பிட்டா நான் டீல் பண்ணிக்கணும். அவன் மலையாளத்தில் பேசுறான், அவனுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல. ஏன்னா நீங்க உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னீங்க, நம்ம 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸ் இருக்கேன் எனக்கு இது இருக்கேன். அவன் மலையாளத்தில் பேசுறான், என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவன் பேசுறது ரொம்ப ஸ்லாங், ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுறான், எனக்கு புரியல. பாவம் நான் வந்து எனக்கு மலையாளம் புரியல, அவன் என்னமோ சொல்றான், நீ கொஞ்சம் கேளு நட்சத்திரான்னு சொல்லி என் ஃபைவ்ட்ட கொடுத்தேன். அவ்வளோ பொறுமையாக எடுத்து புரிய வச்சான். இந்த மாதிரி இல்லை பிரதர், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிடையாது, இப்படி கிடையாது, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேட்கணும், உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேளுங்க, இதுக்கு நம்மளுக்கு கூப்பிடுங்க டைமுக்குன்னா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கா, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன சொன்னான்னா, அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. இப்போ அவங்க ஒரு மனிதாபனம் இருக்கும்ல, ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவன் அதை கேட்கவே இல்லை, அந்த பையன் அதை கேட்கவே இல்லை. அந்த பையன் காசு கொடுக்கணும், நடிச்சதுக்கு காசு கொடுங்க, நடிச்சதுக்கு காசு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன காசு கேட்குறேன், எல்லா ப்ரூஃப் நம்மளுக்கு இருக்கு, அவர் என்ன காசு கேட்குறீங்க? அண்ட் எனக்கு ஒன் மோர் திங், எனக்கு ரொம்ப ஒரு உறுத்திக்கிற விஷயம் என்னன்னா வந்து, நான் ரைட்டிங்குக்கு நான் ப்ரொடக்ஷனில் கை நீட்டி காசு வாங்குறேன்னா என்னை எப்படிங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? நீ இந்த கதையில் வந்து எனக்கு 15 days வர மாதிரி எழுதி கூட, எனக்கு என்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ண? அனுராதா வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சைடு ரோல் தான் இந்த, நீங்கள் வந்து அனுராதா வந்து லீட் ஹீரோயினுக்காக ஆடிஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆடிஷனாக எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது இந்த ரோல் இருக்கு பண்ணலான்னு போது அந்த ரோல் அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க. 2 months நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. எல்லாமே தெரிஞ்சு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா பண்றது வந்து ஏற்றுக்கவே முடியலங்க, யாருனாலும் ஏற்றுக்க முடியல. எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து 2017 ஒரு எம்எஸ்ஆன் யூடியூப் சேனல் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ₹1 கூட இல்லை என்கிட்ட. நான் வந்து ₹1 கூட இல்லாமல் ஒரு விஷயமா பில் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி ஒரு செகண்ட்ல வந்து நான் காசை ஏமாத்தி நான் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் உங்களால? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. நான் எப்படி காசை ஏமாத்தினேன், யாரை ஏமாத்தேனா? இதெல்லாம் நீங்க நியூஸ் சேனல் போட மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணா இருக்கணும், நான் வந்து அழுகணும், நான் அழுதனா நீங்க நியூஸ் சேனல்லாம் போடுவீங்க கரெக்டா? அது வந்து அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எல்லா நியூஸ் சேனலுக்கு அனுப்பியிருக்கா போல இருக்கு. மலையாளத்தில் போடுறாங்க, தெலுங்குல போடுறாங்க, கன்னடத்தில் போடுறாங்க. அவ்வளோ பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அது வந்து ஒரு கம்ப்ளைண்டே இல்லைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்க போறேன். இப்போ நான் அட்வொகேட்டை பேசுக்கப்புறம் வந்து அவங்க டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்கலாம், இப்படி சம்மந்தமே ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் தப்பா பேசிருக்கீங்க, குளோபல் மீடியாஸ் தப்பா பேசிருக்கீங்க,
எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நான் ஃபால்ஸ் ஹோப் தந்தேன்னு சொல்றீங்க. எப்படிங்க ஹோப்? இது ஒருத்தங்க நீங்க நடிக்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடியும். நீங்க ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீரிஸ். அந்த சீரிஸ்ல பார்த்துருக்கீங்கன்னா அந்த சீரிஸ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா போட்டிருக்கீங்க. அந்த சீரிஸ்ல வந்து அந்த ட்ரையாங்கல்ல வந்து நான் சொன்ன அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி ட்ரையாங்கல்ல வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கல்ல ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, இப்போ நம்மளை மாற்ற மாட்டாங்க, ஏன்னா ஷூட் பண்ணிட்டாங்க, இருக்கிற மாற்ற முடியாது, இப்போ நம்ம வந்து நம்ம அவங்களை இது பண்ண சொல்லி இப்போ அக்யூஸ் பண்றாங்க. இது நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி 2 months நடிச்சிங்களா, அப்பவே சொல்லிட்டு போயிருக்கலாங்க. ஒரு சீன் தானே வந்தேன், அந்த சீன் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது யார்கிட்ட? இது வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன கூட விடுங்க, நான் கூட வந்து இதுனா என் ஒய்ஃபெல்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமா ஏங்க நைட்டு 11:30 மணிக்கு அவங்க என்ன சொல்றேன் புரியல, என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவளோ ரொம்ப பேசி புரிய வச்சா, அவன் புரிஞ்சுக்காம கத்துக்கிட்டே இருந்தான், என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். நீ எப்படி ஒரு ரோல் கொடுக்க முடியும்? இதோட ரோலா இல்லை, ஒரு ரோலா அப்புறம் சொக்கா மயிரா என்னமோ சம்திங் ஏதோ சொன்னான். அதுக்கு தான் அவன் கோவப்பட்டு சொன்னான். ஆமாங்க, நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை கட் பண்ணலங்க, நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கேன், நான் கார் ஓட்டிட்டு அவட்ட ஃபோனை கொடுத்துருக்கேன், அப்புறம் நைட்டு எங்கள் பர்சனல் பேசணும்னு சொல்லியாச்சு. இல்லைங்க நாங்கள் இப்போ நாங்கள் பேசுறதுக்கு சதி இல்லையா சதி இல்லை, எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, இந்த டைம் இல்லைங்க, நாளைக்கு காலை கூப்பிடுங்கன்னு சொல்கிறா. அப்பயும் பேசியே இருக்கானா? ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பையன் இப்படி தாங்க பேச முடியும், இப்படி தாங்க பேச முடியும். அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ இப்படி அப்படி போட்டான். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இவனை எப்படி பேசிட்டாங்க எல்லாமே வந்து நான் அந்த வீடியோ பார்த்தேன். ப்ராப்பராக ஒரு ரீலுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து நான் வில்லேஜ்லேருந்து வரேன், ஒரு சின்ன நான் வந்து இப்படி இவனை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதும், அப்புறம் இந்த மலையாளியை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கால் எடுக்கிறது, எப்படி இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா புரியவே இல்லை. இப்போ சொல்லுங்கள், இப்போ எனக்கு எல்லா ப்ரூஃபோட பேசுங்க. காசு கொடுத்துட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, உங்களை யாருமே ஏமாத்தல. அது வந்து இப்போ கொடுத்தாங்க, இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா கிடையாது, அதெல்லாம் எப்போயோ கொடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் 15,000 சம்திங் திருப்பி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அது ஒன்று. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு உங்கள் சீன் அடிச்சு முடிச்சுட்டு வேற ஒரு ஆடிஷனுக்கு போனீங்க, அதுக்கு ப்ரொடக்ஷன் ஓகே சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு ஃபுல் டே பேமெண்ட் இருந்தாங்க. இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க. நான் ஹோப் கொடுத்தேன்னு சொல்றீங்க, நான் ஹோப் கொடுத்து உங்களை நடிக்க வச்சேன், உங்களை இது பண்ண சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்னதான் நடிச்சிட்டு இருக்கோம், சொன்னதான் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கதை எழுது எனக்கு இவ்வளோ டேஸ் வரணும், இல்லைன்னா வந்து நான் நடிக்க வர மாட்டேன், நீங்க தான் பிளாக்மெயில் பண்றீங்க. நடிக்க வர மாட்டேன் எத்தனை டைம் சொல்லிட்டு போயிருக்கீங்க நீங்க நடிக்க வர மாட்டேன் அப்படின்னா நீங்க எடுத்து ஷூட்டிங் அது அவங்க சீன் எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அவங்க சீன் எடுத்து முடிச்சுக்கப்போ இப்ப மாற்ற முடியாதுல்ல, இப்ப நம்ம சொல்லலாம்னு சொல்லி சின்ன குழந்தை தான் விளையாடுறாங்க. சின்ன குழந்தைங்க நான் பேசிட்டு இருக்கேன், இதை நியூஸ்ல எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்குது. தயவு செய்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ ஒருத்தங்க வந்து உங்களை வந்து ஒருத்தங்க இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு உள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்து இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து இவ்வளோ ஒரு மட்டமாக பேசுறதுலாம் வந்து அவசியமே கிடையாது. இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறதோ இதில் வீடியோ போடுறது இதுவே நான் ஒரு அசிங்கம் நினச்சிட்டு இருக்கேன். வீடியோ போடுறது இருக்கிற இப்படிலாம் ஒரு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ நியூஸ் சேனல் என் குழந்தையும் என் ஒய்ஃபெல்லாம் திட்டி அவ்வளோ கமெண்ட் போடுறீங்க, என்னங்க அநியாயமாக இருக்குது. எப்படிங்க ஏமாற்ற முடியும்? ஸ்கேமர்னு சொல்றீங்க. என்ன ஸ்கேம்னா என்ன? ஒருத்தங்க காசு வாங்கி ஏமாத்தா ஸ்கேம். இப்போ யார் பண்ணா ஸ்கேம்? அனுமரகா பண்ணதா ஸ்கேம். அவ தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்க, நோடு ஒரு வீடியோ போட சொல்லுங்க, நான் காசு வாங்கலன்னு சொல்லுங்க, அட்வான்ஸ் வாங்கலன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. This is a clarification video for the allegations made by Vijay on his clarification video. நேற்று நான் இமோஷ்னலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் பேஜில் போஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ சீப் பப்ளிசிட்டி, ஃபேம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று எனக்கு ஐ ஹவ் ரிசீவ்ட் செவரல் கால்ஸ் ஃப்ரம் டாப் மீடியாஸ். ஆனால் எந்த மீடியாஸ்லேயும் நான் எந்த இன்டர்வியூஸும் நான் கொடுக்கல. I just posted my video on my respective Instagram page. அது எப்படி சீப் பப்ளிசிட்டி, டிஃபமேஷன் அப்படியெல்லாம் நீங்கள் அலிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், அக்யூஸ் பண்ணலாம் என்ன? யூ கான்ட் சே தட். நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் அதை போட்டிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இப்போ இதை பற்றி 25,000 நீங்கள் அட்வான்ஸு அது இதுன்னு சொல்கிறீங்க. 4 months எனக்கு ஷூட், எந்த ஷூட்டுமே இப்போ வரல, எனக்கு ஷூட் வைக்கல, எனக்கு பேமெண்ட் கொடுக்கல, வேற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 அது எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அது அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லை, அது என்னோட பேமெண்ட் ஆக்சுவலி. அந்த பேமெண்ட் ஜான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா 25,000 நாங்கள் இப்போ கொடுக்குறோம், ஆனால் 25,000 உங்களோட நெக்ஸ்ட் சேலரியிலேருந்து அது கட் ஆகும். அது அட்வான்ஸ் அது அட்வான்ஸ் அமௌண்ட்னா அது எப்படி கட் ஆகும் சேலரியிலேருந்து? தட்ஸ் மை கொஸ்டின். அண்ட் 10,000 rupees நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? அது எனக்கு புரியல. அந்த மானிட்டரி டேர்ம்ஸ் எனக்கு புரியல. உங்களுக்கு பேங்க் நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், என்கிட்டயும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ கேன் ஆல்சோ ப்ரூவ் திங்ஸ். இப்போ இஃப் யூஆர் உங்களோட பேமெண்ட்ஸில் எல்லாமே இவ்வளோ கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் ஏன் 25,000 உங்ககிட்ட கெஞ்சணும்? என்னோட பேமெண்ட் ஏன் நான் கெஞ்சணும் உங்ககிட்ட? எனக்கு வந்து 2 months நீங்கள் இப்போ 2 months முடிச்சுட்டு தான் நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுப்பீங்களா? ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் தான் சொன்னீங்க.
ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கமிட் பண்ணி இவ்வளோ லேட்டாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது உங்களோட தப்பு. அண்ட் அவங்களுக்கு கிட்ட வந்து இந்த கோபின்னு சொல்லின ஒருத்தர் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டு அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இந்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லைம்மா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் எங்களுக்கு வந்து இது சால்வ் பண்ண முடியும். அது வந்து அவங்க சொன்னது கரெக்டு. அதனால தான் என்னை கம்பல் பண்ணி ஏடிஸை விட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை கம்பல் பண்ணி தான் நான் வந்து ஐ சைன் தட் அக்ரிமெண்ட். அண்ட் 2 months வந்து என்ன ஷூட் இப்போ ஆகஸ்ட்ல நான் என்ன கமிட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர்ல ஷூட் போயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டே இல்லை, கம்ப்ளீட்லி என்னோட ஒர்க்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் வந்து 25,000 ப்ளீஸ் எனக்கு கொடுங்க, என்னோட பேமெண்ட் எனக்கு வந்து இது நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, ஏன் எனக்கு 1 to 15 ஷூட் பர் டே இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1 to 15 ஷூட் இருக்குன்னு கோபி சொன்னார். அது நம்பி தான் நான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டேன். அப்போ வந்து என்னோட பேமெண்ட் 4 months எனக்கு பேமெண்ட் இல்லைன்னா பின்ன நான் யார்கிட்ட நான் கேட்குறது? ப்ளீஸ் சப்மிட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்ரிதிங். ப்ரொடக்ஷன் கிட்ட நீங்கள் பேசிட்டு எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் அதர் திங், இவர் வந்து எல்லாத்துலேயும் தலையிடுவார். இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஹீஸ் காஸ்டிங் டைரக்டர், ஹீஸ் டேரக்டர். இது 2 யூனிட்ல வந்து ஆக்சுவலி ஷூட் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு யூனிட்ல பிரவீன் பேனட் சார் இது ஷூட் டைரக்ட் பண்ணுறாருன்னா, செகண்ட் யூனிட்ல வந்து இவர் விஜயகுமார் தான் வந்து இது பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் கோயிங் சைமல்டேனியஸ்லி, த ஷூட் இஸ் கோயிங் சைமல்டேனியஸ்லி 2 யூனிட்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் வந்து எல்லாத்துலேயும் தலையிடுறாரு. கேட்டால் ப்ரொடக்ஷன்லேயும் இவர் இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் விஜயகுமார் கையில் இருக்குது, அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், உங்களுக்கு கேரக்டரே வைக்கல. அப்போ நான் அந்த பட்சத்தில் எப்படி உங்களுக்கு வந்து ஷூட் வைக்க முடியும், எப்படி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. அதனால தான் நான் வந்து விஜயகுமார் கிட்ட நான் கேட்டேன், சார் ஏன் சார் எனக்கு கேரக்டர் வைக்க மாட்டேங்கிற? அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லைம்மா இந்த எபிசோட் முடிஞ்சு நீங்கள் வந்து மெயின் கேரக்டர் ஆயிடுவீங்க, இந்த எபிசோட் முடிஞ்சு நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க. ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுத்து என்னை ஸ்டே பண்ண வச்சு he convinced me, he manipulated me. And this Gopi, executive producer Gopi, whenever I say I have work, I have to go, I have a financial, அவர் சொல்லுவார், இல்லை you have been committed in the workல, உங்களுக்கு எங்கேயும் போக முடியாது, 1 to 15 பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு he will see, this is the statements said by executive producer Gopi. அண்ட் இவர் வந்து சொல்லியிருக்காரு இவரோட வீடியோவில், ஷூட் டைமில் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் வந்து எனக்கு கொடுத்த டேட் 1 to 15 நான் எந்த ஆடிஷனுக்குமே போக மாட்டேன். ஐ வில் ஸ்டே ஆன் தட். நான் எந்த ஒர்க்குமே இல்லாமல் 1 to 15 எந்த ஒர்க்குமே இல்லாமல் நான் வந்து ஐ சிட். இவங்க கூப்பிடவே மாட்டாங்க ஷூட்டுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அவுட் ஆஃப் தி டேட் அவங்க சொல்லாத டேட்டில் வந்து அவங்க கூப்பிடுவாங்க, இந்த டேட்டுக்கு வரணும் நீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து ஏர்லியர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு போய் தானே ஆகணும். இவங்களும் வந்து ஷூட் வைக்க மாட்டாங்க, பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ஏர்லி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் பண்ண விட மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் வந்து ஐ வெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை ஹோல் சீன். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போனேன் அங்கே ஆடிஷனுக்கு. அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ ஹீ டோல்டு சைட் கேரக்டர், மெயின் கேரக்டர் ஏன் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட் கேரக்டருக்காக நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆடிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சைட் கேரக்டருக்காக 3 times நான் ஆடிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஹீரோயின்னு சொல்லிட்டு தான் என்னை கால் பண்ணியிருந்தீங்க, மெயின் கேரக்டர் சொல்லி தான் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஷூட் போகிற முன்னாடி வந்து நான் ஐ டோல்ட் கோபி தட் எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வேறொரு வெப் சீரீஸ்ல இருந்து ஐ காட் அ கால், கேன் ஐ கோன்னு நான் வந்து கேட்டேங்க. அதுக்கு இந்த கோபி என்ன சொன்னாருன்னா, அது எப்படிமா போக முடியும், உங்களுக்காக இவ்வளோ தூரம் சொல்லி ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எப்படி போக முடியும்? ஸோ எனக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கிறதுனால ஐ ஸ்டேட், பிகாஸ் தே ஹவ் டெவலப்ட் அ கேரக்டர் ஃபார் மீ. ஸோ அதனால ஐ ஸ்டேட். இதில் நான் என்ன பண்ண தப்புன்னு எனக்கு இப்பவும் புரியலைங்க. சீரியஸ்லி நான் இந்த விஷயத்தில் நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு பேசிகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க.
ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால் பண்ணி அதுக்கப்புறம் மலையாளம் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. சார் ஆக்சுவலி உங்களோட வைஃப் சொன்ன மலையாளம் தாங்க சார் இது எங்களுக்கு புரியல. அவன் வந்து கிளியரா பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து சொன்னீங்க இல்ல அது அப்பன்னா பரவாயில்ல, அவகிட்ட ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அது வந்து ஒரு கன்சர்ன்டான ஒரு வெல்விஷர் கிட்ட இப்படி வந்து உடஞ்சு போய் ஒரு இருக்கிற ஒரு பொண்ணோட வெல்விஷர் கிட்ட நீங்க இப்படி பேசும்போது டெஃபினெட்லி அவங்க ரேஸ் ஆகுவாங்க. தட்ஸ் ஹியூமன். அதை வச்சு நீங்க இப்படியெல்லாம் சீப்பா நீங்க பேசாதீங்க சார். அது சுக்குன்னு சொன்னா இட்ஸ் ஜிஞ்சர். ஆக்சுவலி ஒரு சுக்கும் இல்லைன்னு மலையாளத்துல பார்த்துட்டீங்களே, நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியலனா அது பேட் வேர்டெல்லாம் இல்லை. ஸோ இப்படி வந்து என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் என்னை சார்ந்தவங்களை இப்படி இவங்க அக்யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா, வேலிடான ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல, எந்த ரீசன்ஸுமே இல்ல. இப்ப இவங்க சொல்றதுல இது கிளியரா தெரியுது, அவங்க வந்து அந்த மறைக்க பாக்குறாங்கன்றது கிளியரா தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்னன்னா பாய் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் சொல்லணும்? எல்லா மீடியா சேனல்ஸ்லயும் பாய் ஃப்ரெண்ட் இப்படி சார் உங்களுக்கு வந்து எந்த இது டீவியேட் பண்ண பாக்குறீங்களா? இந்த பிரச்சனையை டீவியேட் பண்ண பாக்குறீங்களா? அண்ட் இப்போ நீங்க தான் சொல்றீங்க எல்லாம் நீங்க ஒழுங்கா பண்றீங்க, நீங்க பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே ஒழுங்கா பண்றீங்கன்னு. அப்புறம் நீங்க ஏன் சார் பதறுறீங்க? ஏன் நீங்க வந்து why are you getting scared விஜயகுமார்? வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹோல்டு இருக்கு, நீங்க இன்ஃப்ளூயன்சர், நீங்க வந்து ஏன் இப்படி பதறீங்க? நீங்க ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க? என்னோட பொசிஷன்ல இப்ப யாரா இருந்தாலும் அந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் அது அந்த ஜஸ்டிஃபைடு தான். என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் அப்படி பேசியிருக்கேன். நான் அந்த பொசிஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு தெரியாம நான் பேசியிருக்கேன். என்னோட லைஃப் போன மாதிரி இவங்க வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு போகும்போது எந்த சிச்சுவேஷன்லயும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேனு, ரெட் கார்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சைட்ல கோபின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஆமா தமிழ் இண்டஸ்ட்ரியில பின் உங்களுக்கு ஒர்க்கே பண்ண முடியாது இதுல இருந்து நீங்க இப்ப போனீங்கன்னா, பேனு, ரெட் கார்டு அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் விக்டிம்ஸ் இருக்கு. எனக்கு இந்த விக்டிம் கார்டு இது பண்ணும் அதெல்லாம் எனக்கு எந்த இது தேவையில்லை. ஏன்னா அப்படி எனக்கு தேவை இருந்தா எனக்கு நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து எஸ்கலேட் பண்ணி போகலாம். என்னோட பேஜ்ல நான் போட்டிருக்கேன். அது எந்த யாரையும் டிஃபமேஷன் நீங்க சொல்ற மாதிரி அக்யூசேஷன் அலிகேஷன் இதுக்காக இல்லை. எனக்கு வந்து ஜஸ்டிஸ், ஐ நீட் ஜஸ்டிஸ். என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டும் நியூ கமரா அவங்க பாதிக்கவே கூடாது இந்த ப்ராப்ளம் அவங்கள. தே ஆர் ஆக்சுவலி ட்ரீமர்ஸ். நீங்களும் வந்து ஸ்கிராச்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ பெரிய எம்பையர் நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் பீப்புள் ட்ரஸ்ட் யூ, பீப்புள் ட்ரஸ்டட் யூ அண்ட் யூ காட். உங்களோட ரெமுனரேஷன் உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா இது கொடுக்குறாங்க, அதனால தான் நீங்க வந்து இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க. எல்லாமே மறந்து ப்ளீஸ் டோன்ட் நீங்க பேசாதீங்க விஜயகுமார். நீங்க கொடுத்த நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்வேலிடா இருக்கு. நீங்க நிறைய தாட்டி வந்து என்னை அக்யூஸ் பண்ணி நான் வந்து பணம் லூட்டிங் இது அதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவ்வளோ மணி மைண்டடா இருந்தா ஏன் நான் 25,000 மட்டும் நான் கேட்டிருக்கணும்? 4 months நீங்க எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல, எந்த ஷூட்டும் வைக்கல, உங்களால எந்த ஷூட்டும் எனக்கு போகல. அப்ப நான் ஏன் 25,000 மட்டும் நான் கேட்டிருக்கணும்? நான் மணி மைண்டடா இருந்தா எனக்கு வந்து 50,000 1 lakh வரை எனக்கு கேட்கலாம்ல. இது நீங்களே சொல்லுங்க, இது ஒரு வேலிடான ரீசன் தானே? எனக்கு இவ்வளோ பாதிச்சிருக்கு. நான் இப்போ வந்து யார்கிட்ட என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. மீடியாஸ்ல எந்த மீடியாஸ்லயும் ப்ளீஸ் டோன்ட் ட்ராக் மை நேம் டு எனி மீடியாஸ். எனக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியில எந்த இதுவும் இல்லை. ஐ எம் நாட் எய்மிங் ஃபார் தட். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க தான் நான் சொல்றேன். எனக்கு நெகட்டிவ் இது பப்ளிசிட்டி எதுவுமே வேணாம். என்னோட பேஜ்ல நான் போடுறேன், இதுவும் வீடியோ நான் என்னோட பேஜ்ல தான் போடுறேன். நான் எந்த இன்டர்வியூ சேனல்ஸ்லயும் வந்து நான் சொல்லல இது அவங்க பண்ணிருக்காங்க இது. நோ, ஐ எம் நாட் சம்மன் ஹூ சே தட். இவர் வந்து ஆடிஷனை பத்தி இவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலி ஆடிஷனுக்கு வந்து எனக்கு அப்ரோச் பண்றது விஜயகுமார் ஆல்ரெடி அந்த இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து கோபி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட டிராவல் எல்லாமே ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோபி சொல்லியிருக்காரு.
அண்ட் அதுக்கு சாட்சியாகி அது மாளவிகா ஸ்ரீநாத் சொல்லி ஆக்ட்ரஸ் மாளவிகா ஸ்ரீநாத் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி அவங்க கிட்ட இப்படிதான் பேசினாங்க. அதை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மீடியாலே அது இருக்கு. அண்ட் இவர் வந்து ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. சார், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார். அது எப்படி ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் இது அப்படி உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண முடியுது? ஹீரோயின், பேக்ரவுண்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட்டுக்காக பேசினேன். நல்ல ஃபுட்டு கிடைக்கணுன்றதுக்காக நான் பேசினேன். அந்த ஃபுட் சார், நான் இங்க வந்து ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டை பத்தி நான் பேசல. நான் இங்க ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா ஐ எம் சோ சாரி ஃபார் தட். அண்ட் அதுவும் இல்லாம கிரைங்னு சொல்லிட்டு ரொம்ப சும்மா பொம்பளையா இருந்து கிரை பண்ணிட்டு எல்லா மீடியா சேனல்ஸும் நான் பர்சனலி எந்த மீடியா சேனல்லையும் சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கல. அவங்க வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீசெண்டா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியலா ஒரு இது டாபிக் வந்து அவங்க டெஃபினெட்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மீடியா பீப்புள். அண்ட் அது கிரையிங், நான் வந்து இதுக்காக விக்டிம் கார்டு ப்ளே பண்றேன்னுலாம் சொல்லிட்டு ப்ளீஸ் டோன்ட் என்னை வந்து இப்படி அசிங்கமா நீங்க பேசாதீங்க. இட்ஸ் வெரி பேட். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட வைஃபோட ஸ்டேட்மெண்ட்டுனால மட்டும்தான் நான் அந்த வீடியோ நான் போட்டேன். இல்லைன்னா இவ்வளோ இருக்காது, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நீங்க ஒரு ஜென்டில்மேனா அந்த இஷ்யூ வந்து நீங்க டீல் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, எவ்வளோ டீசெண்டா அவங்க டீல் பண்ணுவாங்க மேட்டர்ஸ். நீங்க ஏன் இப்படி வந்து இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணீங்க? அதுதான் எனக்கு புரியல. அண்ட் அதுவும் இல்லாம ஜியோ ஹாட்ஸ்டார் குளோபல் வில்லேஜஸ் நான் வந்து அவங்கள பத்தி நான் டிஃபேம் ஜியோ ஹாட்ஸ்டாரை பத்தி நான் வந்து எதுவும் பேசல. நான் ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அட்ரஸ் பண்றேன். நான் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு டெஃபினெட்லி இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இப்படியெல்லாம் நடக்கிறது. குளோபல் வில்லேஜஸ் நான் பேஷ் பண்ணேன். பிகாஸ் குளோபல் வில்லேஜஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் என்னை ஏமாத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஏமாத்திருக்காங்க. நீங்களும் அதுல பார்ட்டா இருக்கீங்க. நீங்க எல்லாத்துலயும் இப்ப பார்ட்டா இருக்கீங்க. ப்ரொடக்ஷன்ல கேட்ட எல்லாரும் உங்களை தான் கை காட்டுறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். 8 மாசமா நான் வந்து அங்க இங்க நான் வந்து கேட்காத ஆள் இல்ல, பார்க்காத நான் எல்லாரையும் வந்து பார்த்து பேசிட்டு இருந்தேன். இவர் மைண்ட் பண்ணாம இவரோட வைஃப் வந்து இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பேசினேன். இல்லைன்னா எனக்கு டிஃபமேஷன் அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம். I'm not aiming for something like that because I'm a budding artist. எனக்கு தெரியும் இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு. என்ன நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியாஸ்ல. அது எனக்கு வேணாம். ஸோ நான் வந்து சென்சிபிளா நான் கேட்குறேன் சார், இது உங்களுக்கே தப்பா படலையா? என்னோட கேரக்டர் இல்லாம நீங்க வந்து என்ன எனக்கு தான் கேரக்டர் வேணும் நான் சொன்னேன்னா சார் ஹவு சீப் சார். ஐ எக்ஸ்பெக்டட் சம் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ நான் சீப்பான பதில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். சீரியஸ்லி நான் சொல்றேன். ப்ளீஸ் டேக் சம் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன். நீங்க சொல்லி நீங்க என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க? குளோபல் வில்லேஜஸ் என்ன ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு? கோபின்னு சொல்லி ஒரு இபி என்ன சொல்லியிருக்காரு? கண்ணன் சொல்லிட்டு ஒரு கேஷியர் என்ன சொல்லியிருக்காரு? ஜான் சொல்லியிருக்காரு, அவரோட கோ ப்ரொடியூசர், அவரோட டெசிக்னேஷன்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கத்துங்க. நான் இப்படி வந்து சீப் அட்டென்ஷனுக்காக தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த சேனல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா மீடியா பீப்புள் ஒரு டாபிக், ஒரு காமனருக்கு இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அது எடுத்து பேசுவாங்க. அது வந்து நீங்க ஏன் மேல அதை பழி போடாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு விஜயகுமார். அதுக்கப்புறம் இவர் பர்சனலா பாடி ஷேமிங், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா செட்ல வந்து இவர் வந்து ஷூட் நடக்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் டார்க்கா இருப்பீங்க, அதனாலதான் நீங்க ரூம் சர்வீஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லி ரேஷியல் கமெண்ட் ஹி ஹவ் பாஸ்ட். அண்ட் அது இல்லாம இந்த டிஓபி டீம்ஸ் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ரோலே இல்லம்மா, பின்ன ஏன் நீங்க வந்து இங்க இருக்கீங்க, நீங்க என்ன இருந்தாலும் நீங்க பேக்ரவுண்ட்ல தான் இருப்பீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு டிஓபி டீம் ஹராஸ் பண்ணுவாங்க, இன்சல்ட்டிங்கா பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஷூட் செட்டில் நடந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி செவரல் கமெண்ட்ஸ் they have passed which is very 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 bad. And being a woman and struggling to get a mainstream opportunity is difficult. உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் ஐ கெஸ். நான் வந்து இப்போ நான் பேசுறது வந்து வேலிடா இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட சைட் ப்ரூவ் பண்ண நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசுங்க. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நீங்க பேசுங்க. why are you blaming some innocent people for your actions? உங்களால பாதிக்கப்பட்ட இன்னசென்ட் பீப்புள் பத்தி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? விக்டிம் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு
கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க, இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. 4 மணிக்குங்க ஷூட், 4 மணிக்கு முடிஞ்சு 4 மணிக்கு அவங்க ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பிரியா வீட்டுக்கு நீங்க போங்க, சுனிதா வீட்டுக்கு போங்க. கோபி அவரு சொல்லியிருக்காரு. கோபி அவர் ஏன் அப்படி அது சொல்லணும்? அவர் ரெஸ்பான்சிபிள். 4 o'clock ஷூட் முடியும்னு எனக்கு தெரியாது. 4 o'clock ஷூட் முடியும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அட்லீஸ்ட் சென்னையில வந்து சேஃப் இல்லை. நான் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வர, சென்னை சேஃப் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு ரூம் எடுக்க எவ்வளோ காசுங்க ஆகும்? 1000 rupeesக்கு ஒரு ரூம் கிடைக்காதா? அது கொடுக்க முடியாதா அவங்களுக்கு? இவங்க சொல்றது நியாயம் இல்லைங்க. நான் அவ்வளோ இமோஷனலி நான் உடஞ்சு போய் நான் பேசுறேன். அண்ட் அதர் ஸ்டேட், இப்போ சில மீடியாஸ் இப்படி சொல்றாங்க அண்ட் சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதர் ஸ்டேட் இது என்ன இது? ஆக்சுவலி வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? வி ஆல் லிவ் இன் இந்தியா. We are only divided by languages. We are not divided by the என்ன சொல்றது, we are not divided by people. We have to stand for ourselves. யூனிட்டி. இங்க எதுவுமே, இங்க அதர் ஸ்டேட் இப்படி கேரளா, தமிழ்நாடு பிரிச்சு நீங்க பேசுறீங்க. கமெண்ட்ஸ்ல பார்த்தா why are you doing this? எனக்கு அது நீங்க வந்து உங்களுக்கு அது குளோபல் வில்லேஜஸ் அண்ட் விஜயகுமார், உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்ல, பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து எடுக்காதீங்க. நீங்க சொல்றீங்கல்ல அதர் ஸ்டேட், நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து எடுக்காதீங்க. நீங்க அவங்க சொன்ன கமெண்ட்டுங்க, இதனாலதான் கேரளா பொண்ணுங்களை நாங்க வந்து எடுக்கல. அதுக்கான பதில் நான் சொல்றேன். உங்களுக்கு பட்ஜெட் இல்ல, உங்களுக்கு வந்து இது போக அது சம்பளம் கொடுக்க முடியாதுன்னா நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து ஆர்டிஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களோட லேக் ஆஃப் பிளானிங்னால ஆர்டிஸ்ட், அது க்ரூ, தென் இது ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமி லாஸும் வருது. நீங்க அதெல்லாம் இது அட்ரஸ் பண்ணாம ஏன் என்ன மட்டும் வந்து நீங்க அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் பாஸ் பண்றீங்க? மக்களே, இது நீங்க சொல்லுங்க. இவங்க எனக்கு வந்து கொடுத்த இந்த அனுபவம், இதனாலதான் நான் வந்து சோஷியல் மீடியால என்னோட அக்கௌண்ட்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். டிஃபமேஷன் அது இது நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஐ நீட் டு கெட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ். அதனால மட்டும் தான் நான் பேசினேன். எனக்கு யாரையுமே வந்து அக்யூஸ் பண்றதுக்கான ரைட்டும் எனக்கு இல்லை. ஐ நோ தட். நான் யாரையுமே இங்க அக்யூஸ் பண்ணல. இவங்க தான் விக்டிம் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இவங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி பேனு அது இது ஷூட்டுக்கு வரலன்னா அது இது பண்றாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்னோட சைட்ல இருந்து நான் எதுவுமே சொல்லலைங்க. அண்ட் 8 months இந்த சிச்சுவேஷன் போயிருக்கு. சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் நான் இப்போ சொல்றேன்? நீங்க அதுவும் நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கு. அண்ட் லாஸ்டா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். தர்மம் தான் ஜெயிக்கும். விஜய் சார் சொன்ன மாதிரி தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஜெயிக்கும்.